அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆளுகின்ற வல்லாஹ், ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகின்றேன் வல்லாஹ். வானம் படைத்தோனே, வையம் படைத்தோனே, மாநபி பெருமானே, அன்புடன் தந்தோனே. வானம் படைத்தோனே, வையம் படைத்தோனே, மாநபி பெருமானே, அன்புடன் தந்தோனே. அன்பு இறையோனே, ரஹ்மானே, இறையோனே, ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். உனக்கிணை இல்லை, உவமைகள் இல்லை, உன்னை என்றும் தினம் தொழுதால் இன்பமே இல்லை. உனக்கிணை இல்லை, உவமைகள் இல்லை, உன்னை என்றும் தினம் தொழுதால் இன்பமே இல்லை. அன்பு இறையோனே, ரஹ்மானே, இறையோனே, ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். ஆற்றல் தரும் அல்லாஹ், உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு புகழ் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் சஹாபாக்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லருள் மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பஹரா என்ற அத்தியாயத்திலே 286 அத்தியாயங்கள் கொண்டதுதான் சூரத்துல் பஹரா என்ற அத்தியாயம். அந்த 286 அத்தியாயம் வருவதற்கு முன்பதாக நாம் இன்றைய தினம் 255வது அத்தியாயத்தில் இருக்கின்றோம். இரண்டாம் ஜுதிலே 255வது அத்தியாயம் என்னவென்று சொன்னால் ஆயத்துல் குர்சி என்ற அத்தியாயம். இந்த ஆயத்து குர்சி என்ற அத்தியாயத்தின் ஒரு சில ஹதீஸ்களை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அருள்மறையாம் திருக்குர்ஆனை நாம் பார்க்கலாம்.
இந்த ஆயத்து குர்சியை பற்றி நாம் பேசும்போது அதனுடைய நம் இறைத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த 2 ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அதன் பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் அருள்மறை திருக்குரான் சூரத்துல் அல் பஹரா ஆயத்து குர்சியிலிருந்து ஆரம்பம் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி 2 ஹதீஸ்கள். சிறப்பும் மேன்மையும் பெற்ற திருக்குரான் வசனம் எது? ஹஜ்ரத் உபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். சிறப்பும் மேன்மையும் பெற்ற திருக்குரான் வசனம் எது? ஹஜ்ரத் உபைர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். ஒரு தடவை அண்ணல் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பரீட்சிக்கும் முறையில் திருக்குரான் வசனங்களில் மிக சிறந்தது மேன்மை வாய்ந்தது எது? திருக்குரான் வசனங்களில் மிகச் சிறந்ததும் மேன்மை வாய்ந்ததும் எது என்று கேட்டார்கள். இதன் விவரம் தெரிந்திருந்தும் மரியாதையின் காரணமாக உடனே கூற தயங்கி, இதனை அல்லாஹுவும் அவனது தூதரும் தான் நன்கு உணர்வார்கள் என்றேன். இதன் விவரம் தெரிந்திருந்தும் மரியாதையின் காரணமாக உடனே கூற தயங்கி, இதனை அல்லாஹும் அவனது தூதரும் தான் நன்கு உணர்வார்கள் என்றேன். மீண்டும் அண்ணலார் அவர்கள் அதே கேள்வியை கேட்டார்கள். நானும் அதே பதிலையே கூறினேன். 3வது முறையும் அண்ணல் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே கேட்டார்கள். நான் 3வது முறை கேட்டவுடன் நான் சொல்லிவிட்டேன், ஆயத்து குர்சி என்றேன். இதனை கேட்டதும் முகம் மலர்ந்த அண்ணலார் அல்லாஹ் உன்னுடைய கல்வியை உனக்கு சோபனம் செய்வானாகும் என்று என்னை ஆசீர்வதித்தார்கள். அல்லாஹ் உன்னுடைய கல்வியை உனக்கு சோபனம் செய்வானாகும் என்று என்னை ஆசீர்வதித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு ஹதீஸ். மற்றும் ஒரு ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது பார்க்கலாம். மற்றொரு ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் பார்க்கலாம். எவர் ஒருவர் படுக்கைக்கு முன்பதாக ஆயத்து குர்சியை ஓதிவிட்டு படுப்பாரேயானால் அவருக்கு காலை ஃபஜ்ர் வரை 2 மலக்குமார்கள் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணையிருக்கச் செய்கின்றான் என்று அண்ணல் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு ஹதீஸ். அண்ணல் நபி எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பைத்துல் மால் பொருள்களை பாதுகாக்கும் ஒருவர் பைத்துல் மாலை விட்டு கொஞ்சம் வெளியில் சென்றிருந்தார். பைத்துல் மால் பொருள்களை பாதுகாக்கும் ஒருவர் பைத்துல் மாலை விட்டு கொஞ்சம் வெளியில் சென்றார். அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் பைத்துல் மாலை சாமான்கள் எல்லாம் கட்டி கொண்டு புறப்பட நின்ற அந்த நேரத்தில் வெளியில் சென்ற அவர் வந்து திருடி சென்றவரை அடிக்க கையை ஓங்கினார். அப்போது அவர், என்னை விட்டு விடுங்கள், இனி வரமாட்டேன் என்றார். பிறகு அந்த பைத்துல் மாலை பார்க்கும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், பைத்துல் மாலையின் ஜாமான்கள் இல்லை அனைத்தும் ஒரு திருடன் வந்து கட்டி கொண்டு புறப்படக்கூடிய நேரத்தில் நான் வெளியில் சென்ற நான் வந்து அவனை பிடித்து அடிப்பதற்காக கையை ஓங்கினேன் யா ரசூலல்லாஹ். அந்த திருடன் என்னிடம் கூறினான், என்னை விட்டு விடுங்கள், நான் இனிமேல் இங்கு வரமாட்டேன் என்றான். நான் அவனை விட்டுவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர் கூறினார். அதற்கு அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த திருடன் நாளையும் வருவான் என்றார்கள்.
சரி யா ரசூலல்லாஹ், அவனை நான் நாளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வந்துவிட்டார். அடுத்த நாள் பைத்துல் மாலையை அதுபோன்றே திறந்து வைத்துவிட்டு அவர் மறைவான ஒரு இடத்தில் நின்று கொண்டு விட்டார். நேற்று வந்த அதே திருடன் வந்தான். ஜாமான்களை எல்லாம் கட்டி கொண்டு புறப்படும் நேரத்தில் அவர் அவனை பிடித்து அடிக்க கை ஓங்கிய போது அந்த திருடன் சொன்னான், அந்த திருடன் சாமான்களை எல்லாம் கட்டி கொண்டு புறப்படும் நேரத்தில் மறைந்திருந்த அவர் ஓடி வந்து அந்த திருடனை பிடித்து அடிக்க கையை ஓங்கிய போது அந்த திருடன் சொன்னான், நீங்கள் படுக்கைக்கு முன்பதாக ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், நீங்கள் படுக்கைக்கு முன்பதாக ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், நான் உங்கள் இடத்திற்கு வரமாட்டேன் என்றான். நீங்கள் படுக்கைக்கு முன்பதாக ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், உங்கள் இருப்பிடத்துக்கு இனி நான் வரமாட்டேன் என்று அந்த திருடன் சொன்னான். இந்த செய்தியை அதுபோன்று அந்த திருடனை அவர் அனுப்பிவிட்டார். இந்த செய்தியை எடுத்துச் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர் சென்று கூறினார். அதற்கு அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன்தான் சைத்தான், அவன்தான் சைத்தான், அவன் சைத்தானாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி உள்ளான் பாருங்கள் என்றார்கள் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் படுக்கைக்கு முன்பதாக ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடி இன்ஷா அல்லாஹ் நாம் உறங்குவோம். அது மட்டுமில்லை, நாம் ஒவ்வொரு ஜமாத்தான தொழுகையை தொழுதற்கு பிறகு நாம் ஆயத்துல் குர்சியை ஓதுவோம். நாம் இல்லத்திலிருந்து வீட்டிலிருந்து வெளியே புறப்படும்போது ஆயத்துல் குர்சியை ஓதுவோம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய தவக்கல் அல்லா, வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலிம் என்ற சொற்சொடரை அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த கலிமா சொல்லி ஆயத்துல் குர்சி ஓதி இன்ஷா அல்லாஹ் நாம் புறப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இப்பொழுது தமிழ் தர்ஜமாவை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2ஆம் ஜுதில் 255வது அத்தியாயத்திலே ஆயத்துல் குர்சி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகம் ஆயத்துல் குர்சி ஓதி விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து நாம் பாதுகாவல் தேடுவோம் என்று கூறி ஆயத்துல் குர்சி அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் ஜீவனுள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை சிறு துயிலும் உறக்கமும் பீடிக்காது. வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அவனுக்கே உரியன. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவனுடைய நாட்டமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து யாதொன்றையும் முற்றிலும் மெற்றவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவனுடைய குர்சி வானங்களிலும் பூமியிலும் விசாலமாக பரவியிருக்கின்றது. அவனுடைய குர்சி வானங்களிலும் பூமியிலும் விசாலமாக பரவியிருக்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. மேலும் அவன் மிக்க உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅதுஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் மன் தல்லதீ யஸ்மஉ இன்தஹு
إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يؤتون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. சதக்கல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு துணை கொண்டு 256வது அத்தியாயத்திலிருந்து தமிழ் தர்ஜமாவை இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதலாம். சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தகைய நிர்பந்தமும் இல்லை. ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வழி திட்டமாக தெளிவாகிவிட்டது. ஆகவே அவர் தாகூத்தை சைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றாரோ அவர் திட்டமாக அருந்து போகாத பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். மேலும் அல்லாஹ் செவியேற்கிறவன் நன்கறிகிறவன். சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தகைய நிர்பந்தமும் இல்லை. ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வழி திட்டமாக தெளிவாகிவிட்டது. ஆகவே எவர் தாகூத்தை சைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றாரோ அவர் திட்டமாக அருந்து போகாத பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். மேலும் அல்லாஹ் செவியேற்கிறவன் நன்கறிகிறவன். வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் விசுவாசம் கொண்டோருக்கு பாதுகாவலன். அவர்களை இருள்களிலிருந்து பேரொளியின்பால் அவன் வெளிப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ்வை நிராகரித்தோர் அவர்களின் பாதுகாவலர்கள் தாவூத் என்ற சைத்தான்கள் தான் அவர்களை பேரொளியிலிருந்து இருள்களின்பால் வெளிப்படுத்துகின்றனர். அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். அல்லாஹ் தனக்கு ஆட்சியை கொடுத்ததற்காக அவன் நன்றி கொண்டவனாக இப்ராஹிமிடம் அவருடைய இரட்சகனை பற்றி தர்க்கம் செய்தவனை, நபியே நீர் பார்க்கவில்லையா? அது சமயம் இப்ராஹிம், எவன் உயிர் கொடுக்கவும் மரணத்தை அழிக்கவும் செய்கின்றானோ அவன்தான் என்னுடைய இரட்சகன் என்று கூறினார். அல்லாஹ் தனக்கு ஆட்சியை கொடுத்ததற்காக அவன் நன்றி கொண்டவனாக இப்ராஹிமிடம் அவருடைய இரட்சகனை பற்றி தர்க்கம் செய்தவனை, நபியே நீர் பார்க்கவில்லையா? அது சமயம் இப்ராஹிம், எவன் உயிர் கொடுக்கவும் மரணத்தை அழிக்கவும் செய்கின்றானோ அவன்தான் என்னுடைய இரட்சகன் என்று கூறினார். அப்போது அவன், நானும் உயிர்ப்பிக்கச் செய்வேன், மரணிக்கவும் வைப்பேன் என்று கூறினான். அதற்கு இப்ராஹிம், அப்படியாயின் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்து கொண்டு வருகின்றான். நீ அதை மேற்கிலிருந்து கொண்டு வா என கூறினார். ஆகவே நிராகரித்த அவன் பதில் கூற இயலாது திகைப்பில் ஆழ்த்தப்பட்டான். மேலும் அல்லாஹ் அநியாயம் செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தார்க்கே நேர்வழி காட்ட மாட்டான். அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல், நபியை நீர் பார்க்கவில்லையா? அவர் அதிலுள்ள முகடுகளின் மீது அவை வீழ்ந்து கிடக்க கண்டு, இதனை எவ்வாறு இது இறந்த பின் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை மரணிக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரிடம், நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் என கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பாகம் இருந்தேன் என கூறினார். அதற்கு அல்லாஹ், அன்று நீர் 100 வருடங்கள் இருந்த நிலையில் இருந்தீர் என்று கூறினான். ஆகவே உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் நீர் நோக்குவீராக. அவை எவ்வித மாறுதலும் அடையவில்லை. இன்னும் உம்முடைய கழுதையின்பால் நோக்குவீராக. மனிதர்களுக்கு உம்மை ஓர் அத்தாட்சியாக நாம் ஆக்குவதற்காகவும் மரணிக்கச் செய்து உம்மை உயிர் கொடுத்து எழுப்பினோம். இன்னும் அந்த கழுதையின் எலும்புகளின் பால் எவ்வாறு அவைகளை சேர்த்து பின்னர் அவர்தன் மீது மாமிசத்தை அணிவிக்கின்றோம் என்று நீர் நோக்குவீராக. பின்னர் அவருக்கு தெளிவான போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என்று நான் அறிகிறேன் என்று கூறினார். அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னும் இப்ராஹிம், என் இரட்சகனே, மரணித்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய்?
இன்னும் இப்ராஹிம், என் இரட்சகனே, மரணித்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை நீ எனக்கு காண்பிப்பாய் என கூறியபோது அவன், நீர் நம்பவில்லையா என்று கேட்டான். நீர் நம்பவில்லையா என்று கேட்டான். அதற்கவர், ஏன் இல்லை, நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், என்னுடைய இதயம் அமைதியடைவதற்காக, நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், என்னுடைய இதயம் அமைதியடைவதற்காக என அவர் கூறினார். அதற்கு அல்லாஹ், பறவைகளிலிருந்து 4 பிடித்து பின்னர் நீர் அவைகளை துண்டாக்கி அவற்றிலிருந்து ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்து விடுவீராக. பறவைகளிலிருந்து 4 பிடித்து பின்னர் நீர் அவைகளை துண்டாக்கி அவற்றிலிருந்து ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்து விடுவீராக. பின்னர் அவைகளை நீர் அழைப்பீராக, அவை உம்மிடம் வேகமாய் வந்து சேரும். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக என கூறினான். அன்னல்லாஹ அசீசுல் ஹக்கீம். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருள்களை கொடுக்கப்பட்டவனுக்கு தாங்கள் செலவு செய்ததை அதன் பின்னர் சொல்லி காட்டுவதையோ வேறு விதமான நோவினை செய்வதையோ தொடர மாட்டார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு அவருடைய கூலி அவருடைய இரட்சகனிடத்தில் உண்டு. அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை கொடுக்கப்பட்டவனுக்கு தாங்கள் செலவு செய்ததை அதன் பின்னர் சொல்லி காட்டுவதையோ வேறு விதமான நோவினை செய்வதையோ தொடர மாட்டார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு அவருடைய கூலி அவருடைய இரட்சகனிடத்தில் உண்டு. அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். எதனை துன்புறுத்தல் தொடர்கிறதோ அத்தகைய தர்மத்தை விட இன்சொல்லும் மன்னிப்பும் மிக சிறந்தவையாகும். எதனை துன்புறுத்துதல் தொடர்கிறதோ அத்தகைய தர்மத்தை விட இன்சொல்லும் மன்னிப்பும் மிக சிறந்தவையாகும். இன்னும் அல்லாஹ் தன் படைப்புகளை விட்டு தேவையற்றவன், மிகவும் சகித்து கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் தன் படைப்புகளை விட்டு தேவையற்றவன், மிகவும் சகித்து கொள்ளக்கூடியவன். வல்லாஹு கனியுன் அலீம். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹுவையும் விருது நாளையும் விசுவாசம் கொள்ளாமலும் முகஸ்துதிக்காக பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தன் பொருளை செலவு செய்கின்றவனைப் போல் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் அதன் பலனை வீணாக்கி விடாதீர்கள். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளாமலும் முகஸ்துதிக்காக பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவும் தன் பொருளை செலவு செய்கின்றவனை போல் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் அதன் பலனை வீணாக்கி விடாதீர்கள். ஆகவே அவனுடைய உதாரணம் ஒரு வழுக்கு பாறையை போன்றிருக்கிறது. அதன் மீது மண் படிந்தது. அப்பொழுது ஒரு பெருமழை பெய்து அதை தொட்டது. அப்போது அதை வெறும் பாறையாக விட்டுவிட்டது. ஆகவே அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து எந்த ஒன்றின் மீதும் அதன் பலனை பெற சக்தி பெற மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் நிராகரிக்கும் சமூகத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். மேலும் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியும்
மேலும் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியும் தங்களுடைய மனங்களில் தங்கள் செயல்களுக்கு அல்லாஹ் நற்கூலி நல்குவான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டும் செலவு செய்கின்றார்களே, அத்தகையோருக்கு தர்மத்துக்கு உதாரணம். மேலும் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியும் தங்களுடைய மனங்களில் தங்கள் செயல்களுக்கு அல்லாஹ் நற்கூலி நல்குவான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டும் செலவு செய்கின்றார்களே, அத்தகையோருடைய தர்மத்துக்கு உதாரணம் உயர்ந்த பூமியின் மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது. உயர்ந்த பூமியின் மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்தி இருக்கின்றது. அதை ஒரு பெருமழை தொட்டது. அப்போது அது 2 மடங்கு பலனை தந்தது. பெருமழை அதை தொட விடினும் சிறு தூறலே அதற்கு போதுமானதாகும். அதை ஒரு பெருமழை தொட்டது. அப்போது அது 2 மடங்கு பலனை தந்தது. பெருமழை அதை தொடாவிடினும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன். இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன். வல்லாஹு பிமா தஅமலூன பசீர். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் அல்-பஹரா 265 வரை தமிழ் தர்ஜமை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று கண் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் சூரத்துல் பஹரா 266வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நான் தொடருவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.